அனைவரும் தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்ற வேண்டும் என தெரிவித்துவிட்டு சென்றிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. 7 கட்டங்களாக நடக்கக்கூடிய இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதல் கட்டத்திலேயே நாம் தமிழகம் தேர்தலை சந்திக்கிறது. தமிழகம், புதுச்சேரி என ஒட்டுமொத்தமாக 40 தொகுதிகளில் இந்த தேர்தல் என்பது இங்கு நடந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 950 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். புதுச்சேரியில் 26 பேர் போட்டி போடுகின்றனர். தமிழ்நாட்டிலேயே அதிகபட்சமாக கரூர் தொகுதியில்தான் 54 வேட்பாளர்கள் களத்தில் இருக்கின்றனர். குறைவான வேட்பாளர்கள் எங்க அப்படின்னா நாகப்பட்டினம் தொகுதியில் 9 வேட்பாளர்கள் களத்தில் இருக்காங்க. தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்தியா கூட்டணி கட்சி, அதுபோல தேசிய ஜனநாயக கூட்டணி, அதிமுக ஒரு கூட்டணி என்று மும்முனை போட்டி என்பது இருக்கிறது. தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணி என்ற பெயரில் திமுக, காங்கிரஸ், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட், விடுதலை சிறுத்தைகள், மதிமுக, கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் இந்த கட்சிகள் இணைந்து இந்த தேர்தலை சந்திக்கின்றன. தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி உள்ளிட்ட கட்சிகள் தேர்தலை சந்திக்கின்றன. அதுபோல அதிமுகவும் தங்களுக்கான கூட்டணியை அமைத்திருக்கின்றன. இந்த தேர்தலில் வாக்காளர்கள் தேர்தல் ஆணையம் அறிவித்திருக்கக்கூடிய அடையாள அட்டைகளை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். வாக்காளர் அடையாள அட்டை இல்லை என்றாலும் கூட வேறு வகையான அடையாள அட்டையை பயன்படுத்தி வாக்களிக்கலாம். இதற்கான முழு விவரமும் தேர்தல் ஆணையத்தின் இணையதளத்தில் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒருவர் தேர்தலில் வாக்களிக்க வேண்டுமென்றால் வாக்காளராக பதிவு செய்திருக்க வேண்டும். அது கட்டாயமான நடைமுறையாக பார்க்கப்படுகிறது. தன்னுடைய பெயர் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறதா என்பதை அறிந்து கொள்ளவும் முடியும் வீட்டிலிருந்தே. அதற்கான இணையதளத்தை தேர்தல் ஆணையம் ஒதுக்கி இருக்கிறது. electoralsearch.eci.gov.in என்ற இணையதளத்தில் தன்னுடைய பெயர் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொண்டு இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட எந்த விதமான அடையாள அட்டையை பயன்படுத்தியும் வாக்காளர்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை நிறைவேற்ற முடியும். அதற்கான ஏற்பாடுகளை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது. வாக்காளர்கள் வசிக்கக்கூடிய இருப்பிடத்திலிருந்து சுமாராக 2 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாகவே வாக்குச்சாவடி மையம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அவர்களுக்கு மாலை 6 மணி வரை நேரம் இருக்கிறது. 6 மணிக்கு வரிசையில் நின்றால் அவர்கள் வாக்களித்து விடலாம். காலை 7 மணிக்கு தொடங்கி மாலை 6 மணி வரை இந்த ஜனநாயக திருவிழாவின் உச்சம் என்பது நடந்து கொண்டிருக்கும். காலையில் 7 மணிக்கு வாக்குப்பதிவு தொடங்கியதும் அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து தங்களுடைய ஜனநாயக கடமையை ஆற்றிக் கொண்டிருக்கின்றனர். மக்களும் தங்களுடைய கடமையை நிறைவேற்ற வேண்டும் என அவர்கள் வேண்டுகோள் விடுக்கின்றனர். முன்னாள் ஒன்றிய அமைச்சர் ப. சிதம்பரம் தன்னுடைய சிவகங்கை தொகுதியில் இருக்கக்கூடிய கண்டனூர் பகுதி வாக்குச்சாவடியில் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சேலம் மாவட்டத்தில் சிலுவம்பாளையத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் வாக்கினை செலுத்தி இருக்கிறார். தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய தமிழிசை சவுந்தரராஜன் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய குடும்பத்துடன் வந்திருக்கிறார். அந்த காட்சியையும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நடிகர் அஜித் திருவான்மியூர் தொகுதியில் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். அந்த தொகுதியில் அவர் முதல் ஆளாக தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். கடந்த காலகட்டங்களில் நிகழ்ந்த ரசிகர் கூட்டத்தின் விரும்பத்தகாத நிகழ்வுகளை தவிர்க்கவே அவர் முதல் ஆளாக 4 மணி நேரம் முன்பாகவே தன்னுடைய வாக்கினை பதிவு செய்திருக்கிறார். சௌமியா அன்புமணி தருமபுரி தொகுதியில் களம் காண்கிறார். அவருக்குடைய வாக்கு என்பது திண்டிவனம் பகுதியில் இருக்கிறது. திண்டிவனத்தில் இருக்கக்கூடிய வாக்குச்சாவடி மையத்தில் அவர் தன்னுடைய வாக்கினை செலுத்தி இருக்கிறார். இவ்வாறாக தொடர்ந்து பிரபலங்கள் காலையிலேயே தங்களுடைய வாக்கினை செலுத்தி கொண்டிருக்கின்றனர். விளவங்கோடு சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலுக்கான வாக்குப்பதிவும் நடந்து கொண்டிருக்கிறது. கன்னியாகுமரி பகுதியில் இருக்கக்கூடிய விளவங்கோடு தொகுதிக்கும் இடைத்தேர்தல் என்பது நடந்து கொண்டிருக்கிறது. விஜயதாரணி பாஜகவில் இணைந்ததை அடுத்து எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்ததால் விளவங்கோடு தொகுதிக்கும் தேர்தல் என்பது இன்றைய தினம் இடைத்தேர்தலாக நடந்து கொண்டிருக்கிறது. வாக்காளர்கள் எந்தெந்த அட்டைகளை பயன்படுத்தி வாக்கினை செலுத்தலாம்? வாக்களிக்க செல்லும் போது அடையாளப்படுத்திக் கொள்ள தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட அடையாள அட்டைகளில் ஏதாவது ஒன்றை எடுத்து சென்றால் போதுமானது. அது வாக்காளர் அடையாள அட்டையாக இருக்கலாம், அல்லது ஆதார்
அடையாள அட்டையாக இருக்கலாம், பான் கார்டாக இருக்கலாம், மாற்றுத்திறனாளிகளுக்கான அட்டை, வங்கி அல்லது தபால் நிலையங்களில் புகைப்படத்துடன் அளிக்கக்கூடிய வங்கி கணக்கு புத்தகத்தை பயன்படுத்தி கூட வாக்களிக்க முடியும். ஓட்டுநர் உரிமம், பாஸ்போர்ட், புகைப்படத்துடன் கூடிய ஓய்வூதிய அட்டை, கிராமப்புறங்களில் மகாத்மா காந்தி 100 நாள் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உத்தரவாத திட்டத்துக்கான அந்த அட்டையை பயன்படுத்தி கூட வாக்களிக்க முடியும். தவறாமல் மக்கள் தங்களுடைய ஜனநாயக கடமையை இன்று மாலை 6 மணிக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்பது பெரும் எதிர்பார்ப்பாகவும் வேண்டுகோளாகவும் இருக்கிறது. சென்னை சாலிகிராமத்தில் தமிழிசை சவுந்தரராஜன் வாக்களிக்க வந்திருக்கிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். தென் சென்னை தொகுதியில் போட்டியிடக்கூடிய அவர் சாலிகிராமத்தில் தன்னுடைய வாக்கினை பதிவு செய்ய குடும்பத்துடன் வந்திருக்கிறார். அந்த காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.